ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து வாட் இஸ் ஸ்கேலிங், ஸ்கேலிங்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்கேலிங், அதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ், வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் ஸ்கேலிங், அண்ட் தென் வாட் இஸ் லோட் பேலன்சர், எதுக்கு லோட் பேலன்சர் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் ஏடபிள்யூஎஸ்ல என்னென்ன லோட் பேலன்சர் இருக்கு, அதை எப்படி வந்து யூஸ் பண்ணுறன்றத லைவாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ டோட்டலாக நீங்க எல்லாம் பேசுறாங்க. இல்லடா, யார் மீட்டிங்ல இல்லையடா, யாருமே அன்மியூட் பண்ணலடா. ஓகே ஓகே சரி ஓகே. ஓகேவா? ஸோ மொத்தம் 3 டாபிக்: ஸ்கேலிங், வாட் இஸ் லோட் பேலன்சிங், ஏடபிள்யூஎஸ்ல லோட் பேலன்சிங் இப்படிலாம் இருக்குன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு செஷன் முடிந்தோடனே கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, இல்லாட்டி கூட எப்போ டவுட்னாலும் யூ கேன் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஹேண்ட் ரைஸ் சிம்பிள் இருக்கான்னு இதுலாம் இல்லதங்கா, இல்ல இதுல டீம்ஸ்லாம் இருக்குமோ? ஓகே கூல். இல்லாட்டி அன்மியூட் பண்ணிட்டு டைரெக்டாக கொஸ்டின் கேட்டுருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ஒயிட் போர்டு. ஸோ ஜென்ரலாக வந்து ஏதாச்சும் ஒரு சர்வீஸை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாடல் பில்ட் பண்ணி ஒரு மிஷினில் வச்சுருக்கீங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அந்த மாடலை வந்து நான் ஒரு மிஷினை வச்சு கால் பண்ணுறேன். கால் பண்ணுறப்ப ஐ மீன் என்னோட லோக்கல்லேருந்தே கால் பண்ணுறேன்னா, வாட் ஐ வில் டூ இஸ் I will give a request. From the server I will get response. ஓகேவா? ஸோ இதுதான் ஜென்ரலாக ஒரு என்னோட லோக்கல் மிஷினில் ஒரு அப்ளிகேஷனோ எதுவாக இருந்தாலும் எவ்ரி திங் வில் ஒர்க் அஸ் அ சர்வர். ஈவன் தோ உங்களோட சிஸ்டத்துலேயே நீங்கள் ரன் பண்ணாலும் உங்கள் சிஸ்டத்துக்குள்ளேயே ஒரு சர்வர் ரன் ஆகும், உங்கள் சிஸ்டத்துக்குள்ளேயே ஒரு நெட்வொர்க் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபார் ஈச் item you will send a request and you will get a response from the machine, whether it is failed or success, but you will get something. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீங்கள் இதவே வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, எல்லாத்துக்கும் அக்சஸ் பண்ணணும். இப்போ சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் ஒரே ஒரு ஆள் தான் லோக்கல்லேருந்து அக்சஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? பட் இப்போ ஒரு மாடல் டெவலப் பண்ணிட்டு நீங்கள் அதை வந்து ஒரு எண்ட் யூசர் கொடுக்கணும், எண்ட் யூசர்ஸ் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் கொடுக்கணும், அக்ராஸ் த குளோப் கொடுக்கணும்னா என்ன ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஆன்சர் பண்ணலாம்டா. வெப் அப்ளிகேஷன் மாதிரி கொடுப்போம். ஓகே. ஸோ யூ வில் கம் டு அண்ட் REST API. கரெக்டா? ஸோ யூ வில் கம் டு a REST API. ஓகே. ஸோ REST API வந்து ஒரு மிஷினில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு மல்டிபிள் ரெக்வெஸ்ட் வரும், மல்டிபிள் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ ஒரு REST APIனால எத்தனை ரெக்வெஸ்ட்டை ஹேண்டில் பண்ண முடியும் அட் டயத்தில் சைமல்டேனியஸ்லி? One request. One request for 1 minute or 1 second? 1 second. Okay, 1 second. So 1 secondன்றதே ரொம்ப லேட்டானது. Every your REST API should respond within 1 minute, in millisecond, not even seconds. Okay. First we'll think I'm just sending this REST API getting 100 requests. So ரேவதி சொன்ன மாதிரி பார்த்தா, so it requires 100 seconds to process. கரெக்டா?
What if happen Yes. if it is getting 100k response? Okay, consider இந்த 100 ரெக்வெஸ்ட்டும் ஒரே மிஷின்ல இருந்து வருது. ஓகேவா? நீங்க சீக்வன்ஸால ப்ராசஸ் பண்ணாலும் அது என்ன ஆகும், ஒரு 100 செகண்ட்ல உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடும். ஓகே அப்படிலாம். இப்ப 100k responses is coming from 100 machines. So 100 into 10, ஓகேவா? 100 into 10 எவ்வளோ ஆயிடுச்சு? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh ரெக்வெஸ்ட், கரெக்டா 0.1 million ரெக்வெஸ்ட் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ட் ஏபிஐனால ஹேண்டில் பண்ண முடியுமா? முடியாது. முடியாது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நான் ரெஸ்ட் ஏபிஐ வந்து சிம்பிளா வந்து இன்னொரு டேர்ம்ல சொல்றேன். ஓகேவா? இப்போ வந்து ஒரு ஒரு பீஸா ஷாப் இருக்கு. ஓகேவா? அதில் இப்போதைக்கு நம்ம அதில் டான் அப்படின்னு ஒருத்தன் ஒர்க் பண்ணுறான். ஓகேவா? இவனால 1 hourல 5 பீஸா பெர் ஹார் வந்து அவனால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இங்கே டான்ன்றது என்னது, நம்மளோட ரெஸ்ட் ஏபிஐ. இங்கே வந்து சப்போஸ் நான் இவன் ரெஸ்ட் ஏபிஐனால 5 ரெக்வெஸ்ட் பெர் ஹார் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும் ரெஸ்ட் ஏபிஐனால. ஓகேவா? இப்போ இப்போ வந்து என்கிட்ட வந்து இருக்கிற இங்கே யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 பேர் இருக்காங்க, இங்கேயும் 4 பேர் தான் இருக்காங்க. இது வந்து இட்ஸ் 2010ல வச்சுக்கலாம். ஓகேவா? இன்கேஸ் இன் 2011 will your customer increase or not? Chances are there. இன்க்ரீஸ் ஆவாங்களா? ஸோ சப்போஸ் இட்ஸ் இன்க்ரீசஸ் டு 10, இங்கேயும் 10. ஓகேவா? அதே யூசர்ஸ் ஆன் 2011. ஸோ இப்போ இந்த 10 கஸ்டமருக்கு டான் வந்து பீஸா ரெடி பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்? Hour 2.10 hours, 2.5 hours. 2 hours. 2 hours. Yeah, approximate 2 hours. 2 மணி நேரம் ஆகும். அதே மாதிரி இங்கே ரெக்வெஸ்ட்டுக்கும் 2 மணி நேரம் ஆகும். சப்போஸ் இது இன்க்ரீஸ் ஆக எப்படி சொல்லலாம்னா, இது ஈக்குவல் டு this divided by 5. So sorry. So total hours. So based on the user requirement, it will change. For example, ஒரு 10,000 யூசர் இருக்காங்கன்னா எனக்கு ஐ நீட் நியர்லி 20,000 hours to make pizza for 1 lakh users for a day. ஒரு நாளில் நமக்கு இருக்கிறதே வந்து 24 மணி நேரம் தான். ஆனால் நமக்கு வந்து இப்போ வந்து 20,000 மணி, ஐ மீன் 20k ஹார்ஸ் சேர்ந்தாதான் நம்மளால வந்து 1 lakh யூசருக்கு பண்ண முடியும்ன்றாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சப்போஸ் யூஆர் நீ ஒரு கடை வச்சிருக்க, ஒருத்தன் பீஸா செய்யறதுக்கு இருக்கான், அவனால் 1 மணி நேரத்தில் 5 பீஸா தான் செய்ய முடியும். நம்ம இதில் இப்போ 100 யூசர் வர்றாங்க அப்படின்னா 20 மணி நேரம் ஆகும் அவனுக்கு செய்யறதுக்கு. இவன் வந்து 100 பேரும் எனக்கு ஒரே நேரத்தில் கூட வரலாம், இல்லை ஸ்பிளிட் பண்ணி கூட வரலாம். அப்போ வாட் இஸ் யுவர் சஜஷன் ஆன் இம்ப்ரூவிங் யர் ப்ரொடக்டிவிட்டி? Adding பீஸா ரெடி assistance. பண்றவங்கள இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இன்க்ரீஸ் எம்ப்ளாயி. ஓகே, நெக்ஸ்ட் ஒர்க்கை டிவைட் பண்ணி தரலாம். அதான் இன்க்ரீஸ் எம்ப்ளாயிஸ் பண்ணாலே அஸ் யூஷுவல் ஒர்க் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும். எக்யூப்மெண்ட்ஸ், ஸ்பீடா செய்யற எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கலாம்.
ஸ்பீடா செய்யற எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எப்படின்னா இட்ஸ் லைக் யுவர் கோட், நீ அடிக்கிறத பொறுத்தா இருக்கு. சப்போஸ் இங்க Then வந்து optimization சொல்லு code. புரியலடா. Increase the optimization of the code. ஓகே, அதுவும் இங்க ஒரு ஆப்டிமைசேஷன்றத நம்ம டான்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா we can hire who can work very fast. அப்ப என்ன சொல்லலாம்னா சப்போஸ் ஒரு இப்போ டானுக்கு வந்து 2 year எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? ஸோ we can hire a name called John who have 10 year experience. ஸோ இவனால என்ன பண்ண முடியும்னா he can prepare 20 pizza per hour. ஓகேவா? ஸோ 2 விதமா ஸ்கேலிங் பண்ணலாம். ஸ்கேலிங்ன்றது 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்கேலிங் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்கேலிங்ன்றது மீன் இந்த ஸ்கேலிங், திஸ் இஸ் கால்ட் ஹரிசான்டல், திஸ் இஸ் கால்ட் வெர்டிக்கல். வெர்டிக்கல் ஸ்கேலிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா மெஷினோட ப்ராசஸிங் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு 2 GB ரேம் வச்சு ரன் பண்றேன். அப்போ வந்து 10 யூசர்ஸ்னா 2 GB ரேமுக்கு 10 யூசர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ என்னோட யூசரோட ரேட் என்னன்னா டிவைடட் பை, ஸோ ஒவ்வொரு ஜிபிக்கும் ஐ நீட் 5, ஃபார் 5 யூசர்ஸ் ஐ நீட் 1 GB. ஸோ இதை பேஸ் பண்ணி சப்போஸ் இங்கே வந்து ஒரு 256 GB அப்படின்னு போட்டா, ஸோ அதை பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஈக்குவல் டு இன்ட்டு 5. ஸோ நான் ஐ கேன் சர்வ் 1280 யூசர்ஸ். ஓகேவா? இதுக்கு பேரு தான் வெர்டிக்கல் ஸ்கேலிங். வெர்டிக்கல் ஸ்கேலிங் என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் இன்க்ரீஸ் த மெஷின் சைஸ். ஃபர்ஸ்ட் இந்த சைஸு, அதுக்கப்புறம் வந்து ஆடிங் சம் மோர் ஹார்ட்வேர்ஸ், ஜிபியூ ஆட் பண்ணுற, ஜிபியூலாம் நமக்கு பேச வேணாம், ரேம் ஆட் பண்ணுறது, ஈவன் ஒரு சப்போஸ் i9 i7 9th ஜென்ரேஷன் மைக்ரேட் பண்ணுறது, நம்பர் ஆஃப் கோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, இதெல்லாம் இருக்கு. ஓகேவா? இதுக்கு பேர் என்ன ஸ்கேலிங்னா வெர்டிக்கல் ஸ்கேலிங். ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின். ஓகே, இது வெர்டிக்கல் ஸ்கேலிங். ஹரிசாண்டல் ஸ்கேலிங் என்னன்னா அதே மாதிரி தான், பட் என்ன பண்ணுவாங்கன்னா அதே 2 GB மிஷின் தான், அதே இது ஒரு 5 வாங்கி வச்சிருது. சப்போஸ் இப்போதைக்கு 3 வச்சுக்குவோம். ஸோ என்ன ஆகும்னா எனக்கு வர்ற ஒர்க்லாம் சப்போஸ் இங்கே ஒரு மேனேஜர் இருப்பான். அவன் என்ன பார்ப்பான், அவன் என்ன பண்ணுவான்னா ஃபர்ஸ்ட் வர ரெக்வெஸ்ட் உனக்கு அனுப்புவான், செகண்ட் வர ரெக்வெஸ்ட் அவன் அனுப்புவான், தேர்ட் ரெக்வெஸ்ட் உனக்கு அனுப்புவான். அனுப்பிச்சிட்டு என்ன பண்ணுவான் இவன், இதுல சப்போஸ் ஏ பி சி 3 பேர் இருக்காங்கன்னா 3 பேருக்கு ரெக்வெஸ்ட் அனுப்புவான். 3 பேர்ல இருந்து யார்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் இப்ப வேண்டது ரெஸ்பான்ஸ் வருதுன்னா இப்ப இவனோட ஸ்டேட்டஸ் வந்து ஃப்ரீ ஸ்டேட்டஸ் போயிடும். ஓகேவா? ஸோ பியும் சியும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான்னா அடுத்து என்ன பண்ணுவான் மேனேஜரு, அடுத்த ரெக்வெஸ்ட் வந்து யாருக்கு அனுப்புவான், திரும்ப ஏக்கு தான் அனுப்புவான். ஸோ பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப், ஸோ நமக்கு லைன்னா தெரியும்ல, இதனால என்ன ஹரிசாண்டல். ஸோ ஹரிசாண்டல்ன்றது எக்ஸ்பேண்ட் இன் மல்டிபிள் சிஸ்டம்ஸ். வெர்டிக்கல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரே சிஸ்டத்தோட பவர் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறது. ஓகேவா? இதுதான் வெர்டிக்கல் ஸ்கேலிங் அண்ட் ஹரிசாண்டல் ஸ்கேலிங். இதெல்லாம் டவுட் இருக்கா? No bro. இல்ல தங்கா. ஓகே, ஸோ வாட் இஸ் ஸ்கேலபிலிட்டின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. என்னன்னா எந்த ஒரு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், டேட்டா பேஸ், எந்த ஒரு இடத்துலயும் போனாலும் நீங்க ஸ்கேலபிலிட்டின்ற டேர்ம் இருக்கும். ஸ்கேலபிலிட்டி வந்து பிஸ்னஸ் டேர்ம்ஸ், அது ஒரு ஐடிக்கு மட்டும் கிடையாது. இப்போ நான் ஒரு இடம் வாங்குறேன், நான் வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி கட்ட போறேன்னா அது எவ்வளவு ஸ்கேல் பண்ண முடியும் என்னால் உள்ள எதுவும் ஆட் பண்ண முடியுமா, இது எல்லாமே இருந்துச்சுன்னா தான் ஸ்கேலபிள் சொல்யூஷன்.
இப்போ வந்து நான் ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் செஞ்சுட்டு நான் ஸ்கேலபிள் சொல்யூஷன் சொல்லவே முடியாது யார்ட்டுமே. ஓகேவா? நான் ஒரு ரெஸ்ட் ஏபிஐ எழுதியிருக்கேன். அந்த ரெஸ்ட் ஏபிஐ நீங்க சொல்றீங்க, நீ யாராச்சும் ரெஸ்ட் டெவலப் பண்ணிட்டு இது வந்து ஒரே ஒரு மிஷின்ல மட்டும் தான் ரன் ஆகும், இது வந்து நீங்க பேரலைஸ் பண்றது அல்லாட்டி டிஸ்ட்ரிபியூட்டட் பண்றது லோட் பேலன்ஸ் பண்றது இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா தென் யூ ஆர் நாட் ரைட்டிங் எ ஸ்கேலபிள் சொல்யூஷன். ஈவன் தோ இப்ப கிளவுட்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷனுமே ஷுட் பி ஸ்கேலபிள். ஏன்னா இப்ப நம்ம எக்ஸாம்பிள் படி பார்த்தா ஃபர்ஸ்ட் இந்த யூசர் வந்து எத்தனை பேர்? 4 பேர் தான். அடுத்து 100, அடுத்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகலாம். எக்ஸ்போனன்ஷியலா எந்த ஒரு பிசினஸ்லயும் growth வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு எக்ஸ்போனன்ஷியல் growth போய் திரும்ப டவுன் வரும். பட் ஆனா we have to find out how to manage those exponential users. அதுக்கு கண்டிப்பா ஸ்கேலபிலிட்டின்னு ஒன்று இருக்கணும். ஸ்கேலபிலிட்டி பாத்தீங்கன்னா நம்ம ஆடிங் அ சர்வர் ஆர் ஆடிங் எ பவர் டு எ மிஷின். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் டாபிக் போவோம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வெர்டிக்கல் ஸ்கேலிங் அண்ட் ஹரிசான்டல் ஸ்கேலிங். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஹரிசான்டல் ஸ்கேலிங்ல பார்ப்போம். ஸோ நம்ம ஹரிசான்டல் ஸ்கேலிங் பீஸா எக்ஸாம்பிள்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்? சாரி, வெர்டிக்கல் ஸ்கேலிங் பீஸா எக்ஸாம்பிள்ல, பீஸா ஸ்டோர் எக்ஸாம்பிள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்? ஜான் ஹையர் பண்ணோம். இன்னும் எனக்கு கிளியரா சொல்லணும்னா ஃபாஸ்டா ஒர்க் பண்றவங்க இருக்கிறவங்களோட அதிகமா இன்னும் ஃபாஸ்டா ஒர்க் பண்றவங்க ஹையர் பண்ணோம். ஓகே, அப்ப எப்படின்னா ரீப்ளேஸ் தி எக்யூப்மெண்ட் அண்ட் ஆடிங் பவர் டு த சேம் சிஸ்டம். கரெக்டா? எஸ். ஓகே, ஸோ இன்சர்ட், ஓகேவா, ப்ராப்பர்ட்டி லிமிட். ஸோ அப்படி வெர்டிக்கல் ஸ்கேலிங் பண்றப்ப ஃபர்ஸ்ட் வந்து நான் 5 பீஸாக்கு டானை வச்சிருந்தேன். 10 பீஸாக்கு 10 பீஸா வேணும்னா நான் ஜான்னு ஒருத்தனை கொண்டு வந்தேன். இப்போ எனக்கு 100 பீஸா வேணும், என்ன பண்ணலாம் வெர்டிக்கல் ஸ்கேலிங்ல? 100 பீஸா போடுறவனா ஹையர் பண்ண வேண்டியதான், இல்லைன்னா வந்து ஜானே 100 பீஸா போட வைக்கணும். ஓகே, சொல்ல போனா செகண்ட் ஆப்ஷனுக்கு சொல்ல 100 பீஸாக்கு நான் இன்னொருத்தனை ஹையர் பண்ணணும். சரியா? திரும்பவும் எனக்கு பாத்தீங்கன்னா யூசர் வந்து நெக்ஸ்ட் இயர்லயே கூட்டிட்டாங்க, 1000 ஆகுறாங்க. அப்ப 1000 யாருனாலையும் இல்ல நீ மேக்ஸ் படி போக லாஜிக்கலா யோசிச்சா யாருனாலையும் ஒரே நாள்ல 1000 பீஸா போட முடியாது. சோ சிஸ்டம் வந்து லிமிட்டட். ஓகேவா? புரியுதாடா? சிஸ்டம் இஸ் லிமிட்டட் டு தி யூசர். ஸோ என்னால் ஓரளவுக்கு தான் சிஸ்டம். இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏடபிள்யூஎஸ் மிஷின் எடுத்தாலே 2 TB ரேம் இருக்கு, அவ்வளோதான். அதையும் தாண்டி எனக்கு வேணும்னா நீ ஒன்றுமே பண்ண முடியாது, நீ தான் ஒன்று பெருசாக பில்ட் பண்ணணும். ஸோ இட்ஸ் ஹைலி எக்ஸ்பென்சிவ். இப்போ ஹரிசான்டல் ஸ்கேலிங்க்கு வருவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா 1 person கேன் மேக் 5 பீஸா அப்படின்னு ஒரு கால்குலேஷன் வச்சுக்குவோம். ஓகேவா? இப்ப சீரிஸ் into 5 சரி, so equal to this into 5. கரெக்டா? ஸோ நான் 8 யூசர்னால எனக்கு வந்து 10 பீஸா வச்சுக்கோ, அதான் நமக்கு ஈஸியா இருக்கும் கால்குலேஷனுக்கு. ஸோ நான் 8 பர்சன் ஹையர் பண்ணா என்னால 80 பீஸா கொடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து நான் 8 யூசர் வச்சிரு, 8 பர்சன் இருக்காங்க, 80 பீஸா ரெடி பண்ண முடியும் என்னால் ஒரு நாளில். இப்போ திடீர்னு எனக்கு வந்து ரெக்யர்மெண்ட் வருது, டெய்லி வந்து இப்போ இனிமேல் 200 பீஸா ப்ரிப்பேர் பண்ணணும்னு. அப்போ நான் எத்தனை பேரை ஹையர் பண்ணணும் டோட்டலா? 20 பேரை.
ஸோ 20 பேரை இப்போ வந்து எவ்வளோ க்ரோ ஆனாலும் நான் ஜஸ்ட் ஒரு ஆளை ஹையர் பண்ண போறேன், அவ்வளோதான். கரெக்டா? ஸோ இதுல வந்து யூ கேன் ஸ்கேல், நோ ஸ்கேலிங் லிமிட். ஓகேவா? இதுல ஓகே. சாரி, ஸ்பெல்லிங் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கணும். இது வந்து ஃபால்ட் டாலரன்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ வெர்டிக்கல் ஸ்கேலிங்ல நான் ஒரு ரெண்டு பீஸா கடை வச்சுக்கோங்க. ஒருத்தன் வெர்டிக்கல் ஸ்கேலிங்ல தான் பண்ணுவேன் இருக்கான், ஒருத்தன் ஹரிசாண்டல் ஸ்கேலிங்ல பண்ணுவேன் இருக்கான். ஓகேவா? இப்போ வெர்டிக்கல் ஸ்கேலிங்ல பண்றவன்ல ஃபால்ட் டாலரன்ஸ் என்னது? சதீஷ், ஃபால்ட் டாலரன்ஸ் என்னப்பா? என்னடா எரர் ரெடியூஸ் பண்ற லெவலா? ஏதாச்சும் ஒரு ஆள் சொல்லுங்கடா. எரர் ரெடியூஸ் பண்ற லெவலான்னு கேட்டேன். ஃபால்ட் டாலரன்ஸ்ன்றது எப்படின்னா, நான் ஒரு அப்ளிகேஷன் அக்சஸ் பண்றேன்னா இட் ஷுட் அக்செப்ட் தி சம் ஃபால்ட். இப்போ நான் ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்புறேன்னா அந்த ரெக்வெஸ்ட் எனக்கு எப்படியாச்சும் ஒர்க் ஆகணும். அது நீ எனக்கு சர்வர்ல என்ன இஷ்யூ நடந்தாலும் எனக்கு ஒர்க் ஆகணும். அதான் ஃபால்ட் டாலரன்ஸ். ஸோ வெர்டிக்கல் என்னடா எக்ஸெப்ஷன் மாதிரியும் வச்சுக்கலாம் ஆல்மோஸ்ட். பட் ஃபால்ட் டாலரன்ஸ்ன்றது ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம்ல படிப்பீங்க. ஃபால்ட் டாலரன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? இப்போ வெர்டிக்கல் ஸ்கேல் பண்றான் தெரியுமா பீஸா கடைக்காரன், அவன்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு ஃபால்ட் டாலரன்ஸ்ல. என்னன்னா, சப்போஸ் நம்ம ஒரு பெரிய ஆளை ஹையர் பண்ணி வச்சோம்ல, ஒரு நாளைக்கு 200 பீஸா போடுற மாதிரி ஒருத்தனை ஹையர் பண்ணி வச்சோம்ல. ஓகேவா? அவன் ஒரு நாள் லீவ் எடுத்தான்னு வச்சுக்குவேன், அவ்வளவுதான், மொத்தம் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அப்ப வெர்டிக்கல் ஸ்கேலிங்ல இட் இஸ் சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயில். ஒருத்தன் போயிட்டானா நம்ம சைசன்ஸ்ல பண்ணாம கரெக்ட். அப்ப என்ன ஆகும்? சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர். ஒரு ஆள் வரலாட்டி என்ன ஆகும்? இந்த வெர்டிக்கலா ஸ்கேல் பண்றவனுக்கு சிஸ்டமே அடி வாங்கிரும். அவ்வளவுதான், அன்னைக்கு அவனால எந்த வியாபாரம் பார்க்க முடியாது. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களால சப்போஸ் இவன் வரல, ஓகேவா, இவன் வரல அப்படின்னா உங்களால சப்போஸ் நம்பர் 4 அவன் வரலாட்டி என்ன ஆகும்? அன்னைக்கு என்னால ஒரு நாளைக்கு 70 பீஸா ரெடி பண்ண முடியும். என்னால 10 யூசருக்கு மட்டும் தான் சர்வ் பண்ண முடியாது. கரெக்டா? சோ இதுதான் ஹரிசாண்டல் ஸ்கேலிங்ல சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர். ஓகேவா? வேற என்ன? சோ இதான் ரொம்ப ஜெனரலான ரெண்டு சிஸ்டத்துக்குரிய டிஃபரன்ஸ். இதுல எதுவும் டவுட் இருக்கா? இல்ல இரு லோட் பேலன்சர். இதுல வெர்டிக்கல் ஸ்கேலிங் வந்து லோட் பேலன்ஸ்ன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. ஏன்னா எல்லா வேலையும் ஒரே ஒரு மிஷின் தான் பார்க்க போகுது. இது நீ இதை பாருன்னு சொல்றதுலாம் கிடையாது. அது எப்படி பார்க்குமோ அது அப்படி பார்த்துக்கும். ஓகேவா? ஸோ நாட் ரெக்வயர்ட். ஹரிசாண்டல் ஸ்கேலிங்ல ரெக்வயர்ட். ஏன்னா இப்போ வந்து 8 பேர் வேலைக்கு இருக்கான்னா மேனேஜர்னு சூப்பர்வைசர்னு ஒருத்தர் இருப்பான். கரெக்டா? அந்த சூப்பர்வைசர் என்ன பண்ணுவான்? வர்ற ஆர்டர்லாம் யார் யார் ஃப்ரீயா இருக்காங்களோ அவங்கள பார்த்து கொடுப்பானா? கரெக்டா? இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒர்க் பண்ற. அந்த லோட் பேலன்ஸர் தான் நம்ம பீஸா ஷாப் மேனேஜர். ஓகேவா? ஓகே. இப்ப புரிஞ்சா வாட் இஸ் ஸ்கேலிங், வாட் இஸ் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் புரிஞ்சா? ஓகே. இப்ப சொல்லுங்க, நம்ம நீங்க இது வரைக்கும் ஒர்க் பண்ணதுலயோ இல்லாட்டி இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுலயோ இதெல்லாம் அப்ளிகபிள் ஆயிருக்கான்னு? எஸ் தங்க, நம்ம பாத்ஃபைண்டர்லயே ஒர்க் பண்ணதுலயே இருக்குது. இது நம்ம இது ஆக்சுவலா எக்ஸாக்ட்டா வந்து நம்ம இது இருக்குல்ல, சைசன்ஸோட ஆர்கிடெக்சர் 5 நோட் 1 நோட் ஆர்கிடெக்சர் வெர்சஸ் 5 நோட் ஆர்கிடெக்சர். ஏய் சதீஷ், யாரா அது குறுக்க இது பண்றது? மியூட் பண்ணுடா, பேசணும். அதான் தங்க. அப்ப யாரோ அதான் தங்க,
சிங்கிள் நோட் ஆர்கிடெக்சர்ல நீங்க சொன்ன எல்லாமே என்ன சொல்றது, அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 GB கியூப்பை கிரியேட் பண்றதுக்கும் ஒரு 10 GB கியூப் கிரியேட் பண்ணும்போது நம்ம சிஸ்டம் ஃப்ரீஸ் ஆகி ஹேங் ஆகி அப்படியே இதாயிரும், ஷட் டவுன் ஆயிரும். அந்த இஷ்யூ ஃபர்ஸ்ட் இஷ்யூ. ஓகேவா? ஆமா. இல்ல அப்படி அதுவும் வர்றேன். மேபி இப்போ என்ன சொல்றது, நம்ம வந்து இப்போ ஒரு 3 நோட் ஆர்கிடெக்சரோ இல்ல 5 நோட் ஆர்கிடெக்சரோ போகும்போது என்ன சொல்றது, நோ சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர். இப்போ ஒரு நோடு டவுன் ஆனா கூட இன்னொரு நோட்ல இருந்து அதனால ரெக்வஸ்ட் வந்து வாங்கி பண்ண முடியும், இது பண்ண முடியும். ஸோ அதுலயே நம்ம லோட் பேலன்சர். ஆமா, அதுல வந்து 2 வெப் நோட் இருக்கும்ல, அது ரெண்டையுமே வந்து லோட் பேலன்ஸ்ல கனெக்ட் பண்ணிருப்போம். இப்போ ஒரு வெப் நோட் கீழே போனாலும் இன்னொரு வெப் நோட்ல இருந்து நம்ம சிஸ்டம் இத சர்வரை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், வெப்சைட். சாரி. சூப்பர், எக்ஸாக்ட்லி. ஸோ இதுதான் வந்து என்னென்ன கான்செப்ட் பார்த்தாச்சுன்னா அதான் லோட் பேலன்ஸரோட. லோட் பேலன்ஸர் வந்து என்ன பண்ணணும்னா லோடை வந்து டிஸ்ட்ரிபியூட் டு கொடுக்கும். இப்போ வந்து எங்க போச்சு இருக்குல்ல, இதான் லோட் பேலன்ஸர். இந்த மேனேஜர்னு சொன்னோம்ல, இவன் தான் லோட் பேலன்ஸ். இவனோட வேலை என்னன்னா வர்ற ரெக்வெஸ்ட் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்பான் பேஸ்ட் ஆன் சம் த்ரெஷோல்டு. ஸோ என்ன பண்ணுவான் லோட் பேலன்சர் வந்து ஏகே எல்லா ரெக்வெஸ்டும் கொடுத்தா என்ன ஆகும்னா ஏ வந்து ஹேங் ஆயிடும். அது என்ன பண்ணுன்னா இதுக்கு ஒரு த்ரெஷோல்டு வச்சிடும். ஏனால ஒரு 1 hourல வந்து 3 பீஸா, பினால 4 பீஸா, இவனால ஒரு 5னா அந்த முத ஃப்ரீயா இருக்கான் பார்க்கும், எத்தனை ரெக்வெஸ்ட் கொடுக்க முடியும் பார்க்கும், அதை பேஸ் பண்ணி அது இது பண்ணிட்டோம். ஒரு நிமிஷம்டா. ஓகேவா? இதுதான் லோட் பேலன்சரோட கான்செப்ட். ஸோ இது வரைக்கும் என்னென்ன யாருக்காச்சும் புரியலையா? ரேவதி, அபர்ணா, சதீஷு, சஞ்சய். ஒரு டவுட் ப்ரோ. யாரு? சஞ்சய் சொல்றேன். லோட் பேலன்சர் வந்து எங்க இருக்கும் ப்ரோ? நான் அது பார்த்தது இல்ல. லோட் பேலன்ஸ் வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ல எதுவுமே இருக்காது. மேக்ஸிமம் வெப் அப்ளிகேஷன், டிஸ்ட்ரிபியூட்டர் கம்ப்யூட்டிங் அல்லாட்டி கிளவுட்ல டிப்ளாய் பண்றோம் அப்படின்னாலே மல்டிபிள் சிஸ்டம் வச்சு பண்றப்ப ஃபுல்லா லோட் பேலன்சர் வந்துரும்டா. அதுல நம்ம எதுவுமே நம்ம இங்க கூட நம்ம இதுல கை வைக்கல, ஃபுல்லா ஐடி டீம் தான் வந்து ஒர்க் பண்ணாங்க. அவங்க சம்திங் ஏதோ ஒரு வழியா போர்ட் காமிக்கிறேன். எப்படி காமிக்கிறேன். ஓகே சஞ்சய், நம்ம இங்க வச்சிருந்தோம்லடா 2 வெப் நோட் இருக்கும்ல, 2 வெப் நோட வந்து ஒரு லோட் பேலன்ஸ்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஆமா ப்ரோ, ஞாபகம் இருக்கானா? பட் இது பார்த்தது இல்ல. லோட் பேலன்சர் எல்லாம் ஐடி பண்றோம்னு சொல்லிட்டு அதுல இருந்து சிங்கிளா ஒரே ஒரு லிங்க் மட்டும் கொடுப்பாங்கடா, அதை ஆக்சஸ் பண்ற மாதிரி. டெவ்ஆப்ஸ் யாரு டெவலப்மென்ட்ல இருக்கா இப்ப? பெனோ பெர்னாண்டோ. சதீஷ், நீ என்ன பண்ணிட்டு இருக்கப்ப? அவனும் தான், சதீஷும் தான். ஓகே ஓகே. அப்புறம் ரேவதி, இப்ப ஆபீஸ்ல என்ன ஒர்க்லாம் போய்கிட்டு இருக்கு? அவடதான் லேப்டாப்பே இல்லையே. லேப்டாப் வந்துடுச்சுனா என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு? ஆமா, எல்லாரும் இப்ப என்னென்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படியே ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் அடுத்த ஸ்டெப் போறேன். ஃபர்ஸ்ட் நான் வரல கேக்குறேன். சஞ்சய் ப்ரோ, நான் மல்டிபிள் ட்ரைனிங்ஸ் அட்டெண்ட் பண்றேன். சரி, ட்ரைனிங். சரி, வேற என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஒர்க்ல? பெஞ்ச்ல இருக்கேன் ப்ரோ. பெஞ்ச்ல சாலரி எல்லாம் கொடுக்குறாங்களாடா? அதெல்லாம் தராங்க. தராங்களா? இல்ல தராங்களா? சரி. அடுத்து அபர்ணா. அண்ணா, நான் ரெஸ்ட் ஏபி கிரியேட் பண்ணிருக்கேன். எதுல, எந்த மிஷின்லடா? லோக்கலா இல்ல ரிமோட்ல எதுவும் கிரியேட் பண்றீங்களா? இல்ல, எங்க சர்வர் லோக்கல்ல தான் பண்ணிருக்கோம். ரிமோட் லோக்கல்ல தானா? ஓகேவா? ரேவதி இரு. அப்புறம் என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்றீங்க? நீ ஏபி மட்டும் சொல்லிட்டு போற. நான் வெறும் பேக் எண்ட் தானேனா, கிளாஸ்ல ஏபி மட்டும் தான் ரெடி பண்றேன். ஓகே. இது ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரண்ட் எண்ட்ல எதுவும் யூஸ் பண்ணல? ஃப்ரண்ட் எண்ட். செஷன்ல எப்படி மேனேஜ் பண்றீங்க?
என்னன்னா செஷன் ஃபிளாஸ்க்ல செஷன் ஒன்னு இருக்குமே. சரி, எல்லா வெப் அப்ளிகேஷன் செஷன் ஒன்னு இருக்கும், அதான் கேக்குறேன். இல்ல அது நான் ஜஸ்ட் ஏபிஐ ரெக்வெஸ்ட் அது மட்டும். அப்படின்னா Okay. ஒரு ரெக்வெஸ்ட்டுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் மட்டும்தான் கண்டினியூஸா. சப்போஸ் ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட்டை பேஸ் பண்ணி செகண்ட் ரெக்வெஸ்ட்டுக்கு, சரி ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் பேஸ் பண்ணி செகண்ட் வர ரெக்வெஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ்லாம் பண்ண மாட்டீங்க. ஆஹா அப்படி இல்ல. ஓகே கூல். ரேவதி, டேப்லூ டேஷ்போர்ட்ஸ் இருக்கும்னா டேப்லூ டேஷ்போர்ட்ஸ்ல வீக்லி மந்த்லி வந்துட்டு ரிப்போர்ட் சென்ட் பண்ணோம். டேட்டாஸ் வந்துட்டு டேட்டா பேஸ்ல அப்டேட் ஆயிரும் வீக்லி ஒன்ஸ். அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு டேட்டா அப்டேட் ஆனோன்னா டேப்லூ டேட்டாவும் டேட்டா பேஸ் டேட்டாவும் மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு, மேட்ச் ஆகலைன்னா ஏன் ஆகல அப்படிங்கிற மாதிரி செக் பண்ற மாதிரி இருக்கும். மேட்ச் ஆனோன்னா டேட்டாஸ் வந்துட்டு ரிப்போர்ட் எடுத்து சென்ட் பண்ணணும். அதுல டெக்னாலஜிஸ்னு பாத்தீங்கன்னா டேப்லூ யூஸ் பண்றோம், பவர் பிஐ டேஷ்போர்ட்ஸும், எஸ்கியூஎல் அப்பப்போ அந்த டேட்டா மிஸ் மேட்ச் ஆகுதுங்கிற பட்சத்துல மத்தபடி ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துட்டு பவர் பாயிண்ட்ல எக்ஸல்ல ரெடி பண்ணி தான் கொடுக்கும். ஓகே. சத்து, சதீஷ், ப்ரோ சொல்லுங்க. என்னடா சொல்லுங்க, நீ தானே சொல்லணும். இப்பயே ப்ரோ நாங்க ஒர்க் பண்றது வந்து மிஷின் லேர்னிங், அதுக்கப்புறம் வந்து ஜாங்கோல வந்து ஒரு அப்ளிகேஷன், அந்த மிஷின் லேர்னிங் மாடல் ப்ரோ எம்எல் மெஷின் லேர்னிங் ஆபரேஷன்ஸ் தான் கேட்டேன். அப்புறமே வந்துட்டு பின்னாடி பைத்தான்ல அந்த டேட்டா இன்புட் டேட்டா கொடுக்குறாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து ப்ராசஸ் பண்ற மாதிரி ஹெல்த் கேர் ரிலேட்டடா டேட்டா ஃபைல். ஓகே 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 ஓகே. பெனோ ப்ரோ மெஷின் லேர்னிங்ல என்ன யூஸ் பண்றீங்க? அதான் தங்க எண்ட் டு எண்ட் மெஷின் லேர்னிங் அப்ளிகேஷன் ஃபுல்லா. எம்எல்ஆப்ஸ் யூஸ் பண்றீங்களா நீங்க? இன்னும் எதுவும் யூஸ் பண்ணலதங்க. இப்போ என்ன தெரியுமா, ஆக்சுவலா அந்த டெவாப்ஸ்ல கொஞ்சம் இஷ்யூ இருக்குது, அதனால மறுபடியும் நாங்க இப்போ இதுக்கு அதுல யூஸ் பண்றது இல்ல, டைரக்டாவே முன்னால டிஸ்பிளேக்கு போயிட்டோம். சம்திங் இது ஏதோ எஸ்எஸ்எல் சர்வர் இஷ்யூ ஏதோ வருதுங்க, ஆக்சஸ் பண்ண முடியல. சரிடா, அதெல்லாம் புரியுது எனக்கு. என்ன கேக்குறேன்னா, நீங்க எம்எல்ஆப்ஸ் எல்லாம் போலையா இன்னமும்? நீங்களா ஓனா டெவலப் பண்ணி டிப்ளாய் பண்ணி கோட் அடிச்சு நீங்க டிப்ளாய் பண்றீங்களா? ஆமா. ஏடா டிவிஸ்ல எல்லாம் வந்துருச்சேடா, நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் மேடா. இப்ப அப்படியா? நீங்க சொல்றது என்னன்னா மைக்ரோசாஃப்ட் சர்வீஸ்ல அஸ்யூர் இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த காக்னிட்டிவ் இந்த மாதிரி சர்வீஸ்னு சொல்றீங்க? அது வந்து ப்ரீ பில்டடா. நான் என்ன சொன்னேன், இப்போ வந்து டேட்டா வந்து கிளவுட்ல வச்சிருக்கோம், கிளவுட்ல எங்கேயோ வச்சிருக்கோம். ஒரு மாடலை வந்து டெவலப் பண்ணி டிப்ளாய் பண்ணி மெயின்டைன் பண்றதுக்கு சேஜ் மேக்கர் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணலையான்னு கேக்குறேன் நான். சேஜ் மேக்கர் அஸ்யூர்ல ஒன்னு வச்சிருப்பானே, அஸ்யூர்ல எம்எல் ஸ்டுடியோ, கன்வர்ஜ் அந்த மாதிரி. நீங்க அஸ்யூர் எம்எல் ஸ்டுடியோல டேட்டா போட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அதை டிப்ளாய் பண்ணுமோ அது சும்மா டிராக் அண்ட் டிராப் பண்ணீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் நானும் நம்பிக்கிட்டு தான் இருந்தேன். அப்படிலாம் கிடையாது. சேஜ் மேக்கர்ல பண்ணானே யாரு? சதீஷ் ஒண்ணு பண்ணாதங்க. சதீஷ் ஒண்ணு பண்ணாதுல மெஷின் ஞாபகம் இருக்கு அவன் பண்ண, எனக்கு ஞாபகம் இருக்கு. பட் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இப்ப அவன் பண்ணி முடிச்சிட்டான். முடிச்ச பிறகு அது யார் மெயின்டைன் பண்றது? அது பாட்டு சர்வீஸா போயிட்டே தான் இருக்கும். மாடல் மெயின்டெனன்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்குடா, நிறைய இருக்கு. இப்ப நீ ஒரு மாடல் டிப்ளாய் பண்றேன்னு சொல்லுவேன். ஆக்சுவலா நீங்க சொல்றீங்க. ஓகே ஓகே. மாடலை டிப்ளாய் பண்ணி முடிக்கிறேன்னா ஏதோ ஒரு மிஷின்ல இருந்து உனக்கு ரெக்வெஸ்ட் வருமா, அந்த ரெக்வெஸ்ட்டுக்கும் ரெஸ்பான்ஸுக்கும் எவ்வளவு டைம் லேட்டன்சி இருக்கு, அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ் நடக்குன்றதுக்கு ஒரு டேஷ்போர்டு இருக்கு. இப்ப அதுக்கப்புறம் வந்து அதுக்கு சில டேட்டா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து முடிச்சுக்கிறேன்டா. அதுக்கப்புறம் உன் மாடல் வந்து சப்போஸ் ஃபர்ஸ்ட் நீ டிப்ளாய் பண்ற, ஃபர்ஸ்ட் டைம் டேட்டா போட்டு டிப்ளாய் பண்ற, ஒரு 2 வருஷம் டேட்டா வச்சுக்கவேன். 2 வருஷம் தான் கம்பெனி உன் கிளைண்ட் டேட்டா இருக்கு, டிப்ளாய் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருக்க. 98% அக்யூரசியோட இருக்கு. ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தா நம்மளோட அக்யூரசி குறைஞ்சிரும். அந்த அக்யூரசி த்ரெஷோல்ட் எல்லாம் மெயின்டைன் பண்ணி திரும்ப ரீபில்டு. எப்படின்னா நீ அடுத்த பில்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், நம்ம தானே திரும்ப பில்ட் பண்ணுவோம். இப்ப அப்படிலாம் கிடையாது. நம்ம அந்த டேட்டா பைப்லைனையும் எம்எல்ஐயும் சேர்த்து அங்க கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம த்ரெஷோல்ட் வச்சிடலாம். இந்த மாடல் வந்து 95% மேல கம்மியா வந்து ப்ரெடிக்ட் பண்ணுச்சுன்னா you have to pull the data again from the data pipeline and rebuild the model and deploy the model. இதுல வந்து யாருமே கை வைக்க தேவையில்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டே இருக்கும்.
அங்க மேட்டர் என்ன தெரியுமா, இது வந்து ம் ஹெல்த் கேர் ஓகேவா, நாங்க பண்ற ப்ராஜெக்ட். ம் ஸோ ம் வந்து கஸ்டமர் என்ன சொல்லியாங்கன்னா, இது வந்து ஃபுல்லாவே அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஆன் ப்ரெமிஸ். வெப்சைட்லயே ஓகே, புரியுது புரியுது. வெப்சைட்லயே வந்து இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து ம் மேனுவலா வந்து செக் பண்ணிட்டு அவங்களே ட்ரெயின் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. ம் 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 அதனால ஓகேடா ஓகேடா ஏன்னா ஓகே. அவங்க ரிவ்யூவும் பண்ண முடியும், அதுக்கெல்லாம் ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து இப்போ ஒரு டிசீஸ் வந்து எஸ் வருதுன்னு வச்சுங்களேன், இப்போ டயபெட்டிஸ் வந்து எஸ் ம் வருதுன்னா அவங்க வந்து அந்த பர்டிகுலர் ரெக்கார்டை மட்டும் புல் பண்ணி நிஜமா ம் கரெக்டா இருக்குதா இல்லையா ஸோ அப்படின்னு செக் பண்ண முடியும். மாடல் ம் அக்யூரஸியும் வந்து செக் பண்ண முடியும். அவங்களுக்கு ம் ஏதாவது வேணும்னா அவங்களே வந்து மேனுவலா ட்ரெயின் பண்ணிக்கலாம் மாடல். ஓகே ஓகே ஓகே. நான் ஒரு ஷீட் இந்த ஃபில் மாதிரி பண்ண சொன்னேன் எல்லாரையும். கிளவுட் எங்க போச்சு? ஷீட்ஸ். சரி தங்க, எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் இருக்குது, ஒரு ஹெல்ப்னு வச்சுங்களேன், ஒரு ஐடியா. இது யாராவது யாருமே ஃபில் பண்ணல. இரு யாருமே ஃபில் பண்ணலடா. என்னது இது, நான் பண்றேன் இப்போ பண்றேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்டா. நம்ம இன்னமும் சப்போஸ் இவந்தோ நம்ம பாத்ஃபைண்டருக்குள்ளேயே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல. சப்போஸ் இப்போ சஞ்சய்க்கு வந்து அவங்க டீம்ல ஒருத்தவன் நல்லா ஓகே டெக்கியா இருக்கான்னா நம்ம அவனே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒரு பெரிய குரூப்பா இருந்தோம்னா ஸோ நம்ம என்ன சொல்றோம், நம்மளே நம்ம ஹெல்ப் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ சஞ்சயோட சொந்தக்காரங்க யாரோ படிச்சு வராங்கன்னா நமக்கு ஓப்பனிங்ஸ்லாம் நம்ம நிறைய தெரியும். அதுக்கான தான் சொல்றேன். ஓகே ஓகே, ஆட் பண்ணிடலாம். ஓகேடா. சொல்லு. இப்போ நாங்க வந்து டேட்டா எங்கிட்ட இல்ல தங்கா. இப்போ என்னன்னா வர்ற இது மாதிரி டேட்டா வரும், ஓசிஆர் டேட்டா இல்லைன்னா இமேஜ் டேட்டா மாதிரி வரும், பிடிஎஃப்ஸ்லாம். அதை ரீட் பண்ணி தான் நாங்கள் வந்து அந்த மெடிக்கல் இதெல்லாம் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ அந்த இது வந்து இப்போதான் பில்ட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாடல. அது வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணலாம்னு வச்சிருக்கோம்னா, மாடல் வந்து சும்மா வந்து ஒரு குக்அப் டேட்டாவில் வந்து எல்லாமே வந்து ஃப்ளோ மட்டும் கிரியேட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம் மிஷின் லேர்னிங் பார்த்து. இப்போ டேட்டா வந்து கோரிலேஷன் டேட்டா கிரியேட் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்குதா, ஏதாவது ஐடியா உங்களுக்கு தெரியுமா? தெரியலடா. மெடிக்கல் டேட்டாலாம் நம்ம இது வரைக்கும் சாம்பிள் கூட நான் பார்த்ததில்லடா. சாம்பிள் பார்த்துருக்கேன், டேட்டாவும் பார்த்துருக்கேன், பட் ஆனால் வெளியே கிடைக்காது எங்கேயுமே நமக்கு. ஓகே ஓகே. ஆல்ரெடி இந்த வெப்சைட் போட்டு பாரு. இல்ல நாங்க ஒரு இல்ல அதான் நாங்க ஆக்சுவலா ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு அதான் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதுல எனக்கு இன்னும் திருப்தி வரல. இந்த வெப்சைட் இப்போ பால்டிமோர்னு ஒரு இருக்கும், ஓப்பன் பால்டிமோர்னு. கிரைம், ஃபினான்ஸ், ஹெல்த் டேட்டா செட் கிரியேட் பண்றதுக்கு இல்லை, இவங்க பாதி டேட்டா வச்சிருக்காங்க, மீதி டேட்டா நம்ம கிரியேட் பண்ணணும் அந்த மாதிரி. அப்படியா? ஆமா தெரியலடா. இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கு பாருங்க. வேற ஏதாவது கொஸ்டின் ஏடபிள்யூஎஸ் போறதுக்கு முன்னாடி? அவ்வளவுதான் காணும். அவ்வளோதானே? ஓகே. எல்லாரும் மியூட் பண்ணிடுறேன் நான். ஓகே. ஸோ அகெயின் வி கெட் இன் டு AWS. ஃபர்ஸ்ட் சாரி S3 கிடையாது, EC2. ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக என்னோட இன்ஸ்டன்ஸ் எதுவுமே ரன் ஆகலை. சப்போஸ் யாராச்சும் புதுசாக AWS லாகின்லாம் கிரியேட் பண்ணிக்கிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு இப்போ இங்கே மும்பை எப்படின்னா மும்பையில் எந்த இன்ஸ்டன்ஸும் என்கிட்ட இல்லை. இப்போ வால்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு வால்யூம் இருக்குது. இந்த வால்யூம் நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் வால்யூம் ஓகேவா, இது வேணாம் எனக்கு. ஸோ இப்போ வந்து லோட் பேலன்சர் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணணும். இங்கே இருக்கும் லோட் பேலன்சர். இதுதான் லோட் பேலன்சர் ஓகேவா. இதையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ ரெண்டு விதமாக இருக்குது ஸ்கேலிங். ஸ்கேலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ஸ்னு ஒன்று இருக்குது. எப்படின்னா என்னோட அப்ளிகேஷன் எப்பயுமே ஒரு 3 சர்வரில் ரன் ஆகணும். அது நான் இது கொஞ்சம் பெருசு, நம்ம தனியாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு லோட் பேலன்சர் நம்ம மட்டும் என்னன்னு பார்த்துருவோம் ஓகேவா. ஸோ EC2 டேஷ்போர்ட் போயிருங்க, கிரியேட் லான்ச் அண்ட் இன்ஸ்டன்ஸ் ஓகேவா.
ஸோ அமேசான் AMI2 இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் எனக்கு வந்து இப்போ லோட் பேலன்சர் அப்படின்ற கான்செப்ட்ல வந்து எத்தனை கண்டிப்பா வந்து மோர் தென் ஒரு மிஷின் வேணும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு 3 மிஷின் எடுத்துக்கிட்டேன். நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் நான் 3 மிஷின் இப்போ வந்து ஹையர் பண்ண போறேன். ஆட் ஸ்டோரேஜ் எனக்கு எதுவும் தேவையில்லை. செக்யூரிட்டி குரூப் வந்து யூஸ் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப். இங்கே ஒரு செக்யூரிட்டி குரூப் இருக்கா, லான்ச் விசார்டுக்கு ரிவ்யூ அண்ட் லான்ச். சூஸ் எக்ஸிஸ்டிங் கீப்பர். நான் வந்து மை AWS EC2ன்னு ஒரு கீப்பர் வச்சிருக்கேன், அதுவே நான் அக்சஸ் பண்ணிக்கிறேன். லான்ச் ஓ ஓ ஓ ஓ சாரி 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 அவனை மறந்துட்டேன். மூணு மிஷினு கீழே யூசர் டேட்டான்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, நம்ம அந்த அப்பாச்சி HTTP சர்வர்லாம் இன்ஸ்டால் பண்ணோம்ல, அந்த இது இருக்கும். AWS டெவலப்பர் காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிருங்க. ஓகே, ஸ்டோரேஜ் நெக்ஸ்ட் டாக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா SSH அதுக்கப்புறம் HTTP போர்ட்டு மட்டும் அக்சஸ் கொடுத்தேன். ரிவ்யூ அண்ட் லான்ச். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு 3 மிஷின் ஸ்டார்ட் ஆகி வரும். ஸோ இட் வில் டேக் டைம். ஸோ வெயிட் பண்ணலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இது யாராச்சும் பார்த்தீங்களா? கேம்பிரிட்ஜ் இது ரொம்ப சிம்பிளாண்டா இருந்துச்சு. யாரும் பண்ணீங்களா? இதுல வந்து பைத்தான் மட்டும் தான் ஃப்ரீ. என்னது இது? இது கேம்பிரிட்ஜ் சர்டிஃபிகேஷன் அத்தாரிட்டின்னு போட்டிருக்கான். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டில இருந்துலாம் கிடையாது, சும்மா பார்த்தேன். இது மட்டும் தான் வந்து ஃப்ரீன்னு நினைக்கிறேன், மற்றது எல்லாமே பெய்டு. தங்க நான் இன்னொன்னு பார்த்துருக்கேன், நான் குரூப்ல ஷேர் பண்ணி விடுறேன் அந்த லிங்க். அது ஃப்ரீ கோர்சஸ் நிறைய சம்திங் எல்லாமே இருக்குது அதுல. யுடேமிலே நிறைய இருக்குடா. யுடேமில ஃப்ரீயே வந்து நிறைய இருக்கு. நான் எல்லா கோர்ஸ் நிறைய கோர்ஸுக்கு போட்டு வச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் உள்ள. ஸோ இது லைஃப் டைம் தானே நம்ம எடுக்கிறதெல்லாம்? ஆக்சஸ் ஃபுல்லாக ஃப்ரீ தான் வாங்கி வச்சிருக்கேன். அல்லாட்டி நீங்கள் கூட இப்போ ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் முடிச்சா ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒரு கோர்ஸை வந்து இப்போ அத்தினா அப்படின்ட்டு இருக்குன்னா இதை நீ கேன் ஷேர் ஃபேவரட் கோர்ஸ். ஓ, ஆல்ரெடி யாராச்சும் லாகின்ல போய் படிச்சுக்க வேண்டியதான். இதுல இருந்து சர்டிஃபிகேஷன்லாம் ஒன்றும் பெருசா யுடேமி சர்டிஃபிகேஷன் ஒன்று ஒத்துக்க மாட்டான். அதை கம்ப்ளீட் பண்ணாலே போதும். ஓகேவா? ஸோ அது இனிஷியலைஸ் ஆகிக்கிட்டு இருக்கட்டும். டெர்மினேட் ஆனதுல நம்ம இப்போ கிரியேட் பண்ணதான். ரெஃப்ரெஷ் பண்ணா ஸோ வந்து நம்மளோட HTTP சர்வர்லாம் இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே வேலிடேட் பண்ணி வரணும்ல, அதுக்கு வந்து கொஞ்சம். ஸோ பை த டைம் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இது வந்து ஒரு மெஷின். ஓகே, ரெண்டாவது மெஷின் வந்து இது ஒரு மெஷின். ஓகேவா? இது ஒரு மெஷின். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெஷினோட ஐபி மீன் 3 ஐபி இருக்கு. 172.31.4571. ஓகே, 41.137.71 ஒரு 3 மிஷின் இருக்கு.
ஸோ இப்போ நம்மகிட்ட வந்து 3 யூசர் இருக்காங்க. இவங்களை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு 3 பீஸா மேக்கர் இருக்காங்கன்னா மேனேஜ் பண்றதுக்கு யார் வேணும்? அட்மினிஸ்ட்ரேட்டர், மேனேஜர். ஒரு மேனேஜர் வேணும். அவன் தான் லோட் பேலன்சர். லோட் பேலன்சர்ல போயிட்டு கிரியேட் லோட் பேலன்சர். ஸோ வந்து மொத்தம் 3 லோட் பேலன்சர் இருக்கு. அப்ளிகேஷன், நெட்வொர்க், கிளாசிக். கிளாசிக் லோட் பேலன்சர் மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ரேர் கேஸ். ஸோ ஐ மீன் எப்படின்னா இது வந்து ரொம்ப ப்ரீவியஸ் வெர்ஷன். நெட்வொர்க்குக்கும் அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணுறாங்க. பட் நெட்வொர்க் லோட் பேலன்சர் வந்து யூஸ் பண்ணால் பே பண்ணணும். அதுக்காண்டி என்ன பண்ணுறேன்னா அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் தான் இப்போ உங்களுக்கு டெமோவில் காமிக்க போகிறேன். ஸோ என்ன டிஃபரன்ஸ்? இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎல்எஸ்சி, இதில் வந்து ஹெச்டிடிபி, ஹெச்டிடிபிஎஸ். இப்போ லோட் பேலன்சர் அப்படின்னா சப்போஸ் திரும்ப அதே மாதிரி நம்ம இவன்னே வச்சுக்கோமே, ஒரு மேனேஜர்னே வச்சுக்கோமே. ஒரு மேனேஜர் இருக்கான்னா அவனால வந்து என்ன பண்ண முடியும்? சப்போஸ் பீஸாவை ரெடி பண்ண சொல்றான், கண்டிப்பா வந்து உள்ள இருக்க ஒரு 3 பேர்னால பீஸா ரெடி பண்ண முடியும்னா ஓகே, பீஸா ரெடி பண்றதுக்கு நான் அலோவ் பண்றேன்னு சொல்லுவான். ஒருத்தன் வந்து இல்ல எனக்கு மட்டன் பிரியாணி வேணும் போய் பீஸா கடையில் கேட்டா என்ன ஆகும்? கிடைக்காது. யாரு கிடைக்கான்னு சொல்லுவா? மட்டன் புரியல. மட்டன் கடையில போய் இல்ல, பீஸா கடையில் இப்ப வந்து இங்க என்ன மெக்டி இருக்கு, மெக்டியில போய் நீ மட்டன் பிரியாணியும் கலைக்கியும் கேட்டா உனக்கு கிடையாதுன்றத யார் சொல்லுவா? கடைக்கார மேனேஜர் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கேன், அவன் தானே சொல்லுவான். ஆமா, ஃப்ரண்ட்ல ஒருத்தன் இருப்பான், ஃப்ரண்ட்ல இருக்கவன் தான். உள்ள வேலை பார்க்கறவன் எல்லாம் கிடையாது, வர வெயிட்டர் தான் சொல்லுவான். வெயிட்டர் தான் நம்ம லோட் பேலன்சர். ஸோ அதே மாதிரி அப்ளிகேஷன் லோட் பேலன்சர்னால ஹெச்டிடிபி அண்ட் ஹெச்டிடிபிஎஸ் மட்டும் தான் அப்ளிகபிள் இருக்கு, ஓகேவா? பட் நெட்வொர்க் பேலன்சர்னால டிசிபி, யூடிபி, டிஎல்எஸ்ன்றது நம்மளோட எஸ்எஸ்எல். நம்ம ஹெச்டிடிபிஎஸ்ல வந்து டிஎல்எஸ்ன்னு ஒன்று இப்போ வந்திருக்கு, இப்போ எல்லாம் ரொம்ப நாளாவே இருக்கு. அந்த மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் அக்சஸ் பண்றது, ஓகேவா? கிளியராடா? சும்மா யூசேஜ் டிஃபரன்ஸ் மட்டும் தான், ரொம்ப இன்டர்னல் டிஃபரன்ஸ் கிடையாது, ஓகேவா? நான் வந்து இப்போ அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ் ஒன்று கிரியேட் பண்றேன். நான் மை ஃபர்ஸ்ட் ஏஎல்பி அப்ளிகேஷன் லோட் பேலன்சர், ஓகேவா? இட்ஸ் இன்டர்நெட் ஃபேஸிங், இன்டர்னல் கிடையாது. ஸோ இந்த லோட் பேலன்சருக்கு நம்ம ஒரு எதை லிசன் பண்ண போனா 80 லிசன் பண்ண போது எந்தெந்த ஜோன்ல வேணும்னா எனக்கு எல்லா ஜோன்லயும் வேணும், ஓகேவா? அடுத்து கான்ஃபிகர் செக்யூரிட்டி குரூப். இது வந்து கான்ஃபிகர் செக்யூரிட்டி செட்டிங்ஸ். ஸோ நான் என்ன சொல்றேன், எக்ஸிஸ்டிங்கா எனக்கு ஒரு இது வச்சிருக்கேன், ஒரு குரூப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், செக்யூரிட்டி குரூப். அதுவே கிரியேட் ரெஜிஸ்டர் டார்கெட்ஸ். ஸோ நியூ டார்கெட், ஒரு புதுசாக டார்கெட் கிரியேட் பண்ண போறேன். மை நியூ டார்கெட், ஓகேவா? எல்லாமே எதுக்கு டார்கெட்டு? சப்போஸ் இப்போ 3 மிஷின் இருக்கு, ஸோ எதை டார்கெட் பண்ணி நான் வந்து லோட் பேலன்ஸை கிரியேட் பண்ண போறேன்? இன்ஸ்டன்சஸ், ஓகேவா? இன்ஸ்டன்ஸ், ஐபி அண்ட் தென் லாம்டா ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம், ஓகேவா? எந்த ப்ரோட்டோகால்னா ஹெச்டிடிபி ப்ரோட்டோகால், போர்ட் நம்பர் 80, எந்த பார்த்தோன்னா ஸ்லாஷ். இதுல வந்து நிறைய இருக்கும். இதுல வந்து ஹெல்த் த்ரெஷோல்டு 5, இதெல்லாம் வந்து அவனோட மெட்ரிக்ஸ், இதெல்லாம் எது டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஸோ ரெஜிஸ்டர் டார்கெட்ஸ். இப்போ வந்து நம்ம லோட் பேலன்ஸ் கிரியேட் பண்ண போறோம்னா அந்த லோட் பேலன்சரையும் பீஸா ஐ மீன் மெஷினையும், இங்க பாத்தீங்கன்னா மேனேஜரையும் இந்த பீஸா மேக்கரையும் வந்து கனெக்ட் பண்றதுக்கு என்ன 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 ஒரு பாண்ட் இருக்கும்னா, இந்த கம்பெனி ஹேவ் டு ஹையர் தி மேனேஜர்ஸ். ஸோ மேனேஜருக்கும் ஒரு எம்ப்ளாய்க்கும் கீழே ஒரு இது இருக்கும், கரெக்டா? அது பேர் என்ன, ஒரு ஹையரார்கி இருக்கும். அதுக்காண்டி இங்கே இன்ஸ்டன்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க, ஆட் டு ரெஜிஸ்டர் இன்ஸ்டன்ஸ், ஓகேவா? நெக்ஸ்ட். ஸோ நமக்கு எல்லாமே இங்கே வரும். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மிஷின். இங்கே நம்ம இங்கே கொடுத்துருப்போமே, நம்மளோட லோட் பேலன்சர் வந்து 3 இதை டார்கெட் பண்ணலாம். ஒன்று இதை, அது பேர் என்ன, மெஷினை, ஐபியை, இல்லாட்டி லாம்டா ஃபங்க்ஷனை. லாம்டா ஃபங்க்ஷன் கண்டிப்பாக அடுத்து நெக்ஸ்ட் பார்ப்போம்.
ஓகேவா. ஸோ கிரியேட். ஸோ மை ஃபர்ஸ்ட் எல்பி இப்போ ப்ரொவிஷனிங்ல இருக்கு. ஸோ இப்போ சப்போஸ் மேனேஜரே இல்லை ஒரு பீஸா கடையில், யார்கிட்ட போய் நீ பீஸா கேட்ப? அப்ப இங்க லோட் பேலன்சரே இல்லாட்டி டைரக்டா யார்கிட்ட போய் நீ சர்வீஸ் வாங்குவ? மெஷின்ட்ட தான் டைரக்டா ஒரு இன்ஸ்டன்ஸ்ல போய். அதான் இப்ப பண்ணிருக்கோம். இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா, என்னடா இது இந்த பக்கம் தான் வருமா? நம்ம 3 பேரையும் இண்டிவிஜுவலா கால் பண்ணி சொல்லணும். இவன் சப்போஸ் இல்லைன்னு சொன்னா இவன்ட்ட போகணும், இவன் இல்லைன்னு சொன்னா இவன்ட்ட போகணும். சப்போஸ் இவன் இருக்கு கொஞ்சம் டைம் ஆகும், இவன்ட்டே போனா திரும்ப இவன்ட்ட போகணும். ஸோ வந்து இந்த இஷ்யூலாம் வரக்கூடாதுன்னு தான் நம்ம லோட் பேலன்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு, ப்ரொவிஷனிங். ஸோ பார்த்தீங்கன்னா லிசனர்ஸ், மானிட்டரிங், டேக்ஸ், டார்கெட் குரூப்ஸ்ல போனீங்கன்னா இங்க ஒரு புது டார்கெட், மை நியூ டார்கெட்னு போட்டிருக்கோம்ல, இது வந்து சொல்லும் நமக்கு டார்கெட் வந்து இது இனிஷியலைசேஷன் போய்கிட்டு இருக்கு. இட் வில் டேக் கொஞ்சம் டைம் ஆகும். பார்த்தீங்கன்னா நம்ம 3 இன்ஸ்டன்ஸும் இந்த போர்ட்ல இந்த அவைலபிலிட்டி ஜோன்ல டார்கெட் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படின்னா வந்து ஹையரிங் ப்ராசஸ் மாதிரி நினச்சிக்க. ஸோ ஹையரிங் ப்ராசஸ், இண்டக்ஷன் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும்ல, அந்த ப்ராசஸ்க்கு நமக்கு ஒரு டைம் இருக்கும். எப்படி ஒரு பீஸா மேக்கர் வர்றான், அவனை எடுத்தோடனே வந்து போய் பீஸா போடணும்னு சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹையரிங் ப்ராசஸ் இருக்கும், ஒரு இண்டக்ஷன் இருக்கும், அந்த எல்லா ப்ராசஸும் இருக்கும்ல, அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் போட்டு தான் வைப்பாங்க. ஓகேவா. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்கு. ஸோ என்ன சொல்லுது, the target is currently passing target groups health checks, status healthy. ஸோ நம்ம இப்போ லோட் பேலன்ஸ்ல போய் பார்த்தோம்னா ஆக்டிவ். இப்போ ஓகே, இப்போ அந்த 3 இன்ஸ்டன்ஸ் இந்த பக்கம் நம்ம 3 குக் இருக்கான், பீஸா குக் இருக்கான். 3 பேருக்குமே தனித்தனியாக ஒரு நேம் இருக்கும், கரெக்டா? ஏபிசின்னு வச்சுக்குவோம். அவனை கண்ட்ரோல் பண்றவனுக்கும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும், குக் பண்றவனுக்கும் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். இப்போ நம்ம அந்த 3 பேரையும் அக்சஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா டைரக்டா லோட் பேலன்ஸருக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும், அதுதான் இந்த டிஎன்எஸ் நேம். ஓகேவா. இதை கொடுத்து நான் என்டர் பண்ணாலே நல்லா பாரு. ஃபர்ஸ்ட் இப்போ என்ன ஐபி வந்திருக்கு யாராச்சும் பார்த்துக்கோங்க. 37,154. என்னோட ரெக்வெஸ்ட் வந்து மல்டிபிள் டிஃப்ரெண்ட் இதுகிட்ட போய்கிட்டே தான் இருக்கும் கண்டினியூஸா. இப்ப தெரியுதா எப்படி லோன் பேலன்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு? ப்ரோ சரி தங்கா, இந்த 3 சிஸ்டம் இப்போ ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னு வெச்சுங்களேன், இந்த 3 சிஸ்டம்லயும் நம்ம அப்ளை பண்ணணுமா சேம் அப்ளிகேஷன்? இல்ல ஆமா அப்படி நான் சொல்றேன் பாரு. இப்போ வந்து நீ ஒரு எஸ்டிஏபி வச்சிருக்க, ஜென்ரலா எப்படி அப்ளிகேஷன் டிப்ளை பண்ணுவான் தெரியுமா? நம்ம இந்த இங்க யூசர் டேட்டான்னு காமிச்சேன்ல, இதுல வந்து ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட் எடுத்து வச்சிருப்பான், ஷெல் ஸ்கிரிப்ட். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு மெஷின் வாங்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அப்டேட் பண்றோம், அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் என்னது, ஒரு அப்பாச்சி HTTP சர்வர் சாஃப்ட்வேர். அதுக்கப்புறம் உள்ள வந்து இன்டர்னலா சில கோட் அடிக்கிறோம். நம்ம என்ன பண்றோம்னா ஹோஸ்ட் நேம் அப்டேட் வந்து index.html ரீப்ளேஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எதெல்லாம் வந்து நான் வந்து இது பண்ணணும், அது பேர் என்ன, பேர் என்ன, சிஸ்டம் ஸ்டார்ட் அப்ல போடணும், எல்லாமே போடுவாங்க. இது வந்து ரொம்ப 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 பேசிக்கான கான்ஃபிகரேஷன். சப்போஸ் நீ வந்து ஒரு பைத்தான் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி டிப்ளாய் பண்ண போறேன்னு வச்சுக்கவேன், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான், அதுக்கு பைத்தான் இன்ஸ்டால் பண்ணணும். எந்த வெர்ஷன் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுமோ அந்த வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்குன்னு சில டிபெண்டன்சி லைப்ரரி இருக்குமா, அந்த லைப்ரரி ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ பைத்தான் வந்து வச்சுட்டேன், ஐ மீன் என்விரான்மெண்ட் இஸ் ரெடி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு ஃபிளாஸ்க் அப்ளிகேஷனை நீ வந்து கிட்டப்ல டெவலப் பண்ணி வச்சிருக்க, எனி வெர்ஷனிங் டூல்ல வச்சிருக்கேன்னா அதை க்ளோன் பண்ணி உள்ள கொண்டு வரணும். கொண்டு வந்து
அதை ஸ்டார்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உள்ள வந்து நீ ஒரு சின்ன மாடல் வச்சிருக்க, ஒரு சின்ன பிக்கிள் ஃபைல வச்சு யூ ஆர் கோயிங் டு டெலிவர் சம் ஸ்மால் வேல்யூஸ்னா இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். சப்போஸ் அதுக்கு ஒரு பேக் எண்ட் இருக்குன்னா அதுக்கு ஒரு தனியா ஒரு சர்வர் இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்னா உன்னோட நீ கேட்குற கொஸ்டினுக்கு ஐயோ இது எப்படி இருக்கு. ஸோ ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. இதுக்கு பண்ணிக்கிட்ட வருஷம் ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஒரு டேட்டாபேஸ் இருக்குன்னா டேட்டாபேஸ் வந்து ஒரு மிஷினை ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். கம்ப்யூட்டர். ஸோ இது ஒரு மிஷின், இது ஒரு மிஷின், 3 மிஷின் இருக்கு. ஓகேவா? இது ஏ, பி, ஓகேவா? இதுதான் நம்மளோட ஏஎல்பி அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். இதுதான் என்ன பண்ணும், இதோட கனெக்ட் ஆயிருக்கும். இதோட கனெக்ட் ஆயிருக்கும். சாரி, இதோட இந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண கூடாது. ஸோ 3 மிஷினும் கனெக்ட் ஆயிருக்கும். நம்ம டேட்டா பேஸ் வந்து இந்த 3 சர்வரோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இப்படி தான் கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேவா? நீ தர்ற ரெக்வெஸ்ட் வந்து ஏஎல்பி மீன் நம்ம அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸருக்கு வரும். அது எந்த மிஷினோட அவைலபிலிட்டி இருக்கும். சப்போஸ் எல்லா மிஷினும் 100 ரெக்வெஸ்ட் தான் அக்செப்ட் பண்ணுன்னா இது ஒரு 100 ரெக்வெஸ்ட்ல ஒரு 80, இது ஒரு 70, இது ஒரு 60னா எது மேக்ஸிமம் ஃப்ரீயா இருக்கோ அதுக்கு அனுப்பும். ஓகேவா? இது என்ன பண்ணும், மூணுமே இட் வில் யூஸ் ஆல்வேஸ் ஷேர் டேட்டாபேஸ். நாட் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் தனி டேட்டாபேஸ். நல்லதுங்க, அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் மோஸ்ட்லி ஒர்க் வித் அப்ளிகேஷன், நாட் வித் டேட்டாபேஸ். டேட்டாபேஸ்க்கும் லோட் பேலன்சர் வைக்கலாம், பட் ஆனால் அப்ளிகேஷன் லோட் பேலன்சிங் தான் நம்ம வந்து ஜென்ரலா மேக்ஸிமம் யூஸ் பண்றது. சஞ்சய், இப்போ உங்க கொஸ்டின் கேளு. அப்புறம் இப்போ ஏல ஒரு வெப் அப்ளிகேஷன் ரன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி பிலியோ ரன் பண்ணி ஒண்ணும் சிலியோ ரன் பண்ணி ஒண்ணுமான்னு கேக்குறேன். அப்பதானே ஏஎல்பி ஆக்சஸ் பண்ணும்போது ஏதாவது ஒண்ணுல இருந்து எடுத்துட்டு வரும். கரெக்ட். இப்ப அதே கொஸ்டின் நம்ம பீஸா ஷாப் எக்ஸாம்பிளுக்கு வரேன். பீஸா ஷாப்ல 3 பேர் இருக்காங்க. ஒருத்தவனுக்கு பீஸா போட தெரியும், இன்னொருத்தவனுக்கு பீஸா போட மட்டும் தான் தெரியும், ஒருத்தவனுக்கு பீஸா போட மட்டும் தான் தெரியும், இன்னொருத்தவனுக்கு பிரியாணி மட்டும் தான் தெரியும், ஒருத்தவனுக்கு கொத்து பரோட்டா மட்டும் தான் தெரியும். இப்ப மேனேஜர்னால பீஸா ரெக்வெஸ்டா வாங்கி யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு அனுப்ப முடியுமா? யாருக்கு அனுப்ப முடியும்? அந்த பீஸா யாருக்கு என்ன தெரியுமோ அதுக்கு அனுப்ப முடியும். சப்போஸ் இது சொல்றதும் கரெக்ட் தான்.
இப்போ வந்து இந்த மெஷினை நான் வந்து இப்படி கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் என்ன சொல்லலாம், திஸ் மெஷின் இஸ் ஃபார் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்குள்ள இந்த மெஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு சே, இப்போ வந்து ஸோ ஃபேஸ்புக்கேன்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு. ஏஎல்பி வருது, யூசரோட ப்ரொஃபைல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ஸ்டேட்டஸ் அப்டேட்லாம் பார்க்குறதுக்கு இந்த மிஷின் வந்து செக்யூரிட்டிக்கு. நம்ம இங்கே கிரியேட் பண்ணப்ப ஞாபகம் இருக்கா, இஎல்பி கிரியேட் பண்ணுறப்ப எடிட் ஆட்ரிபியூட்ஸ் இல்லை சொல்கிறேன். ஐ திங்க் இது நம்ம கிரியேட் பண்ணுறப்ப காமிக்கிறேன் பாருங்க. இப்போ கிரியேட் லோட் பேலன்சர் ஏஎல்பி போகிறோம். இல்லை வந்து டம்மி நான் கிரியேட் பண்ண மாட்டேன் இப்போ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருது பார்த்தியா ஸ்லாஷ். இப்போ வந்து வெறும் இண்டெக்ஸ் பேஜுக்கு ஒரு செட் ஆஃப் சர்வர்ஸ் வச்சுக்கலாம், இல்லை யூசர் பேஜுக்கு போனால் ஒரு சர்வர் வச்சுக்கலாம். அண்ட் தென் யூசரோட மற்ற ஆக்டிவிட்டிக்கெலாம் தனித்தனியாகவும் நம்ம லோட் பேலன்சர் பண்ண வைக்கலாம். லோட் பேலன்சர் won't ஒர்க் ஒன்லி வித் இன்ஸ்டன்ஸ் மட்டும் இருக்காது, அந்த ஒர்க்கை டிவைட் பண்ணி கொடுக்குறதுல இந்த ஒரு பாத் இருக்கு, அந்த பாத்துக்குன்னா ஒரு 3 சிஸ்டம், இன்னொரு HTTP பாத்துக்குன்னா இன்னொரு 3 சிஸ்டம், அந்த மாதிரி டிவைட் பண்ணியும் நம்ம ஒர்க் பண்ண வைக்கலாம். ஓகேவா? ஓகே, அதான் டார்க் குரூப்ஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ இப்போதான் லோட் பேலன்சர் ஒர்க் ஆகும். இது வரைக்கும் யாருங்க டவுட் இருக்கா? இல்ல தங்க. ஹலோ, இல்லை. இப்ப இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இதுல நம்ம இப்ப கரண்டா நம்ம வச்சிருக்க லோட் பேலன்சர்ல, ஓகேவா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒவ்வொரு டைமும் மாறிக்கிட்டே வரும். இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா வாட் அப்பர்னா இஸ் டெவலப்பிங், ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிக்கிட்டு சில ரெஸ்ட் ஏபி. இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஹிட் பண்றப்ப எனக்கு வந்து 137 ஹிட் ஆகுது. ஹிட் ஆகி எனக்கு தேவையான டேட்டாவை எடுத்து கொடுத்துருது, ப்ராப்ளமே கிடையாது. கரெக்டா அப்பர்னா உனக்கு இப்படிதானே ஒர்க் ஆகுது? பட் இந்த மாதிரி கேஸ் வச்சுக்கோங்க, எப்படின்னா நான் கண்டினியூஸா ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன், அப்ப செஷன் வந்து ஷேரபிள் கிடையாது. கரெக்டா? இப்போ வந்து நான் என்னோட லோக்கல் மிஷினில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு அப்ளிகேஷனை, எனக்குன்னு ஒரு செஷன் இருக்கும், ஒரு யூஸருக்குன்னு ஒரு செஷன் இருக்கும். பட் இதில் செஷன்லாம் மெயின்டைன் பண்ணவே முடியாது. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 71 போகுது. அப்போ நான் சப்போஸ் ஒரு கேமோ ஒரு அப்ளிகேஷனோ போட்டுக்கிட்டு இருக்கேன், பார்த்தீங்கன்னா அது திடீர்னு ஒரு ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு. பட் ஆனால் எனக்கு அந்த ரெஃப்ரெஷ் தேவையில்லாமல் நடந்து எனக்கு தேவையில்லாமல் போய் ஒரு இதில் போய் விழுந்துடும், வேற ஒரு இன்ஸ்டன்ஸில் போய் விழுகிறப்ப எனக்கு செஷன் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் ஆகும். அந்த மாதிரி எனக்கு தேவை இருக்காது. அதுக்கு தான் ஸ்டிக்கினஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் ஸ்டிக்கினஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கினஸ் இஸ் டிசேபிள்னு இருக்கா? ஸோ இங்கே வச்சா type of stickiness associated with the target group. If enable the load balancer bind a client session to specific insert with the target group. So நம்ம இங்கே போய் edit attributes போனா எனக்கு ஸ்டிக்கினஸ் வேணும் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா, எனக்கு வந்து சப்போஸ் ஒரு யூசர், இது வந்து பேஸ்ட் ஆன் யுவர் பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட், ஒரு யூசர் வந்து மேக்ஸிமம் ஒரு என்னோட அப்ளிகேஷன்ல இருந்தால் ஒரு 10 செகண்ட்ஸ் ஆல்ரெடி 5 செகண்ட்ஸ் இருப்பான் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, நான் இப்போ என்ன சொன்னேன் 10 செகண்ட், ஓகேவா? 10 செகண்ட்ல 7 days வரையும் வச்சுக்கலாம்.
நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ போய் எல்லாம் ரெடி தானே, எல்லாம் பக்கா இருக்கு. இதான் நம்மளோட இது. இப்போ பார்த்தீங்கன்னா 154 தான் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு 5 செகண்டுக்கு எனக்கு 154 தான் வரும். ரொம்ப நேரம் இருக்கும் போல ஸ்டிக்கினஸ். 5 செகண்ட் மேலே ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ரெக்வெஸ்ட் எல்லாமே எந்த சர்வருக்கு போகுது, 154க்கு தான் போகுது. கொஞ்சம் ஆட்டும். அங்க 1 மினிட் இருக்குங்க ஸ்டிக்கினஸ். மினிட்ல வச்சேன் இல்லையே, செகண்ட்ல தானே வச்சேன். நியூ டார்கெட் குரூப் எடிட் அட்ரிபியூட்ஸ் எனேபிள் 10 செகண்ட்ஸ். 10 செகண்ட் வச்சேனா, சாரி பாஸ். சரி 10 செகண்ட் டைமர். ஓகேவா? இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணா ஐ வில் கெட் டிஃப்ரெண்ட் ஐபி. இப்போ இதுவே எனக்கு 137 நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், தெரியுதா? ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். எஸ் ப்ரோ. ரெஃப்ரெஷ் அதான் எனக்கு அதே பேஜில் தான் இருப்பேன். ஓகேவா? இதுதான் ஸ்டிக்கினஸ். ஸ்டிக்கினஸ் போட்டால் என்னோட எல்லா ரெஸ்பான்ஸும் திரும்ப ஸ்டிக்கினஸ்ன்றது எப்படி சொல்கிறாங்கன்னா, என்னோட ஃபேவர். இப்போ சலூன் கடைக்கெலாம் போனால் நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு அவர் முடிவெட்டினா நல்லா இருக்கும், அவரோட பிஹேவ் சம் ஸ்டிக்கினஸ். அந்த மாதிரி தான் இந்த இது ஆகும். ஸோ எனக்கு இவர் சர்வீஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும்ன்றப்ப பெட்டர் அது கூட தான் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். வேற இது சொல்றேன். ஓகேவாடா? வேற டவுட் இருக்காடா? நோ ப்ரோ. ஓகே. as usual நம்ம வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு இன்ஸ்டன்ஸ்லாம் ஷட் டவுன் பண்ணிருங்க. என்னது ஓகேவா? இன்ஸ்டன்ஸ் ஷட் டவுன் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம லோட் பேலன்சர்ஸ்லாம் போய் எல்லா லோட் பேலன்சரையும் டெலீட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம லோட் பேலன்ஸருக்கு வந்து ரெக்வெஸ்ட்லாம் இங்கே பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு 70 ஒரு ரெக்வெஸ்ட் வந்திருக்கு. ப்ரோ இதுல ஒன்னு டவுட். ஹலோ சொல்றேன் ப்ரோ. நம்ம மாறி மாறி வர்றது பார்த்தோம். பட் இந்த நோடோட கெப்பாசிட்டி நம்ம எங்கேயுமே டிசைட் பண்ணலையே. அது நம்ம அதான் நம்ம அது நம்ம கிரியேட் பண்றப்ப பார்த்தோமேடா. லோட் பேலன்சிங் இது இங்க இருக்கும். ஹெல்த் த்ரெஷோல்ட், இது வந்து ஹெல்த் த்ரெஷோல்டு, அன்ஹெல்தி த்ரெஷோல்டு, டைம் அவுட், எவ்வளவு செகண்டுக்கு அப்புறம் நான் வைக்கணும், எவ்வளவு இன்டர்வலுக்கு அப்புறம், இது எல்லாமே செட் பண்ணணும். இது எல்லாமே தனித்தனி ரொம்ப பெரிய கான்செப்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் சாம்பிள் நம்ம அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி பண்றோம் அப்படின்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகேவா? டார்கெட் குரூப்ஸ் இருக்கும். எல்லா டார்கெட் குரூப்பையும் போய் எப்பயுமே நீங்க ஃப்ரீ டயர்ல யூஸ் பண்றீங்க எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் பார்த்துருவோமா? சிம்பிள். இப்போயே ரொம்ப சிம்பிளா சொல்றேன். கிரியேட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். ஸோ லான்ச் கான்ஃபிகரேஷன். ஸோ எனக்கு இந்த மெஷின் வேணும். மை launch conf
ஆடு ஸோ என்னோட எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப்பு group name my grp name. ஸோ என்னோட குரூப் சைஸ் 1 வந்து 3 இன்ஸ்டன்ஸ். நான் எல்லா சப்நெட்டும் போட்டிருக்கேன். சப்நெட்ன்றது நம்மளோட ஏசி அவைலபிலிட்டி ஜோன் கான்ஃபிகர். ஸோ இதில் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா என்னோட 3 இன்ஸ்டன்ஸ் மட்டும்தான் என்னோட இதில் இருக்கணும். சாரி கீழே பார்க்கல, இல்லைடா இது தனியாக பார்ப்போம்டா. ஓகேவா? சரி, இது வரைக்கும் வேற ஏதாவது டவுட் இருக்காடா? ஓகேவா? எல்லாரும் இந்த ஷீட் அப்டேட் பண்ணிருங்க எனக்கு.